ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னடா பிளட்டு மாதிரி இருக்குன்னு தானே பார்க்குறீங்க. ஆமாங்க, அவ்வளோ ஒரு சூப்பரான சீக்ரெட் பொருளை வச்சு தான் நம்ம இன்றைக்கி இந்த ஆயில் எடுத்திருக்கோம். தலைமுடி வந்து கொட்டுது, இல்லை அரிப்பு பிரச்சனை வருது, இல்லை முதுநரை வந்து தள்ளி போடணும், இளநரையை உடனே சரியாக்கணும், வெள்ளை முடியே எனக்கு ஆயுசுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஒரு ஆயிலை நீங்கள் ரெடி பண்ணி வீட்டில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் என்ன கலரில் இருக்குது அப்படின்ட்டு. அவ்வளோ ஒரு சூப்பரான பொருளை வச்சு இந்த ஆயிலை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது நீங்கள் தலையில் நல்லா வேர்க்காலில் இட்டு தேய்ச்சி நீங்கள் குளிச்சுட்டு வர்றப்போ வாரத்தில் ஒரு 3 நாள் மட்டும் இது யூஸ் பண்ணுங்கள். சொல்ல முடியாத அளவுக்கு உங்கள் நரைமுடி முற்றிலும் வந்து கருப்பாகும். முடி கொட்டுது, முடி வந்து வளரவே மாட்டேங்குதுவங்களுக்கு கத்தையாக முடி வந்து வளரும். அவ்வளோ ஒரு சீக்ரெட்டான ஒரு பொருள் தான். சரி, இப்போ வாங்க இது எப்படி நம்ம வந்து ஆயில் ரெடி பண்ணலாம், இது என்ன பொருள் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி இது ஆயிலை ரெடி பண்ணுறது இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஒரு 6 மாதம் வரைக்கும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாமல் எல்லா வயதினரும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ஆயிலோட கலர் வந்து பார்த்திங்கன்னா தெரியுங்க, பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு மூடி போட்டுட்டு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள். உள்ளே அந்த ரெட்டாகவும் நம்ம போட்டுக்கிற பொருள் அந்த பிளாக் கலரும் சேர்ந்து செம்ம ஒரு ஒர்த்தாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பாட்டிலில் நீங்கள் சேவ் பண்ணி ஒரு 6 மாதம் வரைக்கும் இந்த ஆயிலை நீங்கள் ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். செம்மையாக ரிசல்ட்டும் கொடுக்கும். சரிங்களா? இப்போ வாங்க இந்த ஆயில் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் வந்து கருஞ்சீரகம், சரிங்களா, 1 டீஸ்பூன் கருஞ்சீரகம் நரைமுடியை முற்றிலும் வந்து தவிர்க்கும், முது நிறைய தள்ளி போடும், செம்மையாக ஒர்க் ஆகும் இந்த ஆயிலு. அடுத்ததாக ஆவரேஜாக வெந்தயம் எடுத்துக்கணும். 1 டீஸ்பூன் வெந்தயம். கருஞ்சீரகமும் வெந்தயம் சேமாக எடுத்துக்கோங்க. கருஞ்சீரகம் ஹீட்டு, வெந்தயம் குளிர்ச்சி, சரிங்களா? அதனால் சரிசமமாக எடுத்துக்கிறப்போ ஆவரேஜாக உங்களுக்கு பலனும் வந்து ஆவரேஜாக கிடைக்கும். இன்னொன்று, வெந்தயம் வந்து தலைமுடி வந்து அதிகமாக உங்களுக்கு உதிருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஹீட்டு பிரச்சனை தான். ரொம்ப தலையில் சூடு அதிகம், உடம்பு சூடு அதிகமாக இருந்துச்சுன்னா முடி கொட்டும், அது ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் இரும்பு சத்து கம்மியாக இருந்தாலும் அது குறையும். நரைமுடி வரக்கு காரணம் பார்த்திங்கன்னா மெலனின் சத்துக்கள் தலையில் கம்மியாக இருந்தால் கண்டிப்பாக அந்த நரைமுடி வந்து எந்த வயதிலும் வந்துடும். இப்போ இளநரையெல்லாம் வந்து ஸ்டார்டிங்கே வருது. இப்போ நரைமுடிங்கிறது ஒரு பிரச்சனையாகவே ஆயிடுச்சு. அதனால் இந்த கருஞ்சீரகத்தை நீங்கள் சேர்க்குறப்ப இந்த கருஞ்சீரகத்தில் மெலனின் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கிறப்போ நம்ம இந்த பொருளை சேர்த்து செய்கிறப்ப உங்களுக்கு முடி வந்து நல்லா கருமையாகும். நல்லா வேர்லேருந்து நல்லா கருப்பாகிறது மட்டும் இல்லாமல் நல்லா முடி அடர்த்தியாக வளருங்க. அது மட்டும் இல்லை, 1 வீக் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்ததாக நம்ம சேர்த்தக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா வெட்டி வேர், சரிங்களா? வெட்டி வேர் இப்படி தான் இருக்கும். நீங்கள் வாங்கிக்கோங்க. நாட்டு மருந்து கடையில் இது ஒன்று மட்டும்தான் வாங்கக்கூடிய ஒரு பொருள். மற்றது எல்லாமே நம்ம கிச்சனில் வச்சுருப்போம். இது இல்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு சீக்ரெட்டான ஒரு பொருள் இருக்குது. அதுவும் வந்து நாட்டு மருந்து கடையில் தான் நம்ம வாங்கணும். ஆனால் அந்த பொருள் வந்து கடைசியாக தான் நம்ம சேர்த்து போகிறோம், சரிங்களா? இப்போ வந்து இந்த வெட்டி வேரை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்ல ஒரு திப்பாக ஒரு பொடி மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள். பார்த்திங்கன்னா தெரியும். நல்லா வெந்தயம் கருஞ்சீரகம் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் திப்பாக உடஞ்சா போதும் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம ஆயிலில் போடுறப்போ அந்த லிக்விட் எசன்ஸ் வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு ஆயிலில் சீக்கிரமாக இறங்கும். நீங்கள் முழுசாக போட்டிங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுறோம். நல்லா வந்து ஒரு சுற்றுறீங்கன்னா அந்த மாதிரி பொடி மாதிரி ஆயிரும். இது ஓகே. ஏன்னா வெட்டி வேரெல்லாம் நல்லா பெருசாக நீளமாக இருக்கு இல்லையா? இந்த மாதிரி வந்து நீங்கள் அரைக்கிறப்ப கொஞ்சம் பொடி ஆயிடும். இப்போ எப்படி ஆயில் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு ஓரமாக இருக்கட்டும். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 மில்லி ஆயிலுக்கு எடுக்கிறதுனால சின்ன பாத்திரம் எடுத்திருக்கேன். ஸ்டவ்வில் வைக்கிற பாத்திரம். கண்டிப்பாக அடிகனமான ஒரு பாத்திரமாக இருக்கணும். ஒரு வேளை உங்கள்கிட்ட இந்த மாதிரி பாத்திரம் இல்லை அப்படின்னா இரும்பு கடாய் கண்டிப்பாக சேர்த்திக்கலாம். இந்த ஆயிலை வந்து நீங்கள் 1/2 லிட்டர் 1 லிட்டர் வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு 6 மாதம் வரைக்கும் ஆயில் ரொம்ப சூப்பராக ஒரு ரிசல்ட் கொடுக்கும். செக்கில் ஆட்டின தேங்காய் ஒரு 100 மில்லி வந்து எடுத்துக்கோங்க, சரிங்களா? சுத்தமான தேங்காய் பயன்படுத்துகிறப்போ ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி செக்கில் ஆட்டின தேங்காய் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 100 மில்லிக்கு அதிகமாகவே இருக்கும். நான் அந்தளவுக்கு ஆயில் எடுத்திருக்கேன்.
இது கூட அடுத்ததாக நான் சேர்த்துக்கிட்டு மஸ்டர்ட் ஆயிலு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு எண்ணெயை சேர்த்துக்கிறேங்க. இது வந்து உங்களுக்கு வாசம் அடிக்குமாக்கா அப்படின்னு கேட்காதீங்க. 1 டீஸ்பூன் சேர்க்கறதுனால வாசமெல்லாம் அடிக்காது. நிறைய பேர்த்துக்கு விளக்கெண்ணெய் வந்து வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணுறீங்க. கண்டிப்பாக விளக்கெண்ணெய் உங்களுக்கு சேரும் அப்படின்னா 1 டீஸ்பூன் நீங்கள் விளக்கெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஒரு வேளை எங்களுக்கு சளி தொந்தரவு அதிகமாக இருக்குது அப்படின்னா விளக்கெண்ணெய் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மஸ்டர்ட் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற அந்த பொருளை நம்ம இதில் கலந்துக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஆயில் வந்து நல்லா கலந்துருச்சு. இதில் வந்து நீங்கள் மஸ்டர்ட் ஆயில் சேர்த்துருக்கீங்க அப்படிங்கிற ஃபீலெல்லாம் சுத்தமாக இருக்காது. நல்லா தேங்காய் எப்பவும் தேய்க்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இது நல்லா கலந்தாச்சு. இப்போது இதை ரொம்ப போட்டு நம்ம கருகிற அளவுக்கெல்லாம் காய்ச்சக்கூடாதுங்க. ஓரளவுக்கு இந்த ஆயில் வந்து சூடாகி இப்படி வச்சோம்னா ஆயில் வந்து இந்த மாதிரி கதன்னு இல்லாமல் மிதங்கி வரணும். இந்த பொருளோட எசன்ஸு கிடச்சா போதும் நம்மளுக்கு. அதனால் சிம்மில் வச்சு நம்ம இது ரெடி பண்ண போகிறோம். ஒருவேளை உங்களுக்கு என்ன பக்குவம் தெரில அப்படின்னா டபுள் பாயிலிங் மெத்தடில் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த பாத்திரத்துக்குள்ளே இதை ஒரு 10 நிமிஷம் வச்சிங்க அப்படின்னா நல்லா ஹீட் ஆயிரும். அந்த சிரமம் வந்து பண்ண முடியாதுன்னா இப்போ நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற தேங்காய் இதில் வச்சுக்கலாம். முழுக்க சிம்மில் போட்டுருங்க. நல்லா கலந்து விடுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா நுர கட்டி இங்கே பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. சட்டுன்னு வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும். ஏன்னா நம்ம அதை எல்லாமே உடச்சி போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் ரொம்ப போட்டு கருகிற வரைக்கும் அப்படி காய்ச்சணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. இது கூட நம்ம ஏன் காய்ச்சறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து வெந்தயம் வந்து சேராது. சரிங்களா? இது வந்து நீங்கள் அப்படியே காய்ச்சாமல் கூட பயன்படுத்தலாம். ஆனால் இது ஊற விட்டு நம்ம பயன்படுத்தணும். எப்படின்னா வெயிலில் வந்து 1 வீக்கு கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி டெய்லி காலையில் அந்த ஒரு மைல்டாக ஒரு வெயில் அடிக்கும் இல்லையா காலையில் நேரம், அந்த வெயிலில் வச்சு 1 வீக்குக்கு அப்புறம் நீங்கள் இதை வடிகட்டி பயன்படுத்தலாம். அதில் அந்த ப்ராசஸ் லேட் ஆகும் அப்படிங்கிறனால தான் நம்ம வந்து இது காய்ச்சுறோம். ஆனால் இது காய்ச்சிட்டிங்க அப்படின்னா சளி தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு கூட உங்களுக்கு வந்து எந்த ஒரு தலைவலியும் வராது. அதனால தான் நம்ம எண்ணெயை வந்து காய்ச்சி எடுக்கிறோம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ கெட்டியாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், இந்த நுரையெல்லாம் அடங்கி ஒரு ஒரு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா இப்படி பாருங்கள், இப்போவே ஆயில் தனியாக வந்துருச்சு. இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஆயில் தனியாக வந்துருச்சு அப்படின்னாவே உங்களுக்கு நல்லா அது எண்ணெயில் அந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கிருச்சுன்னு அர்த்தம். இப்போ 2-3 நிமிஷத்துலேயே இங்கே பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான், செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நுரையெல்லாம் முடிஞ்சு ஆயில் வந்து இந்த மாதிரி வர்றப்போ நீங்கள் வந்து கீழே இறக்கிக்கலாம். சரிங்களா? இங்கே பாருங்கள், அந்த வெட்டி வேர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். முடி வந்து வேர் எப்படி போகுதோ அது மாதிரி உங்கள் முடி வந்து வளரும். அதே மாதிரி இளநரைக்கு ஒரு தீர்வாகவும் இருக்கும். ஆயில் நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும். வெட்டி வேர் சேர்க்குற வரைக்கும் உங்கள் முடிக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் நீங்கள் வெட்டி வேரை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ஆயில் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த நுரையெல்லாம் முடிஞ்சு தெளிவாகிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், ஸ்பூன் வச்சிங்கன்னா ஆயில் தனியாக வரக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கீழே இறக்கிடலாம். இப்போ கீழே இறக்கி வச்சாச்சு. வச்சுமே வந்து அப்படியே வந்து கொதிக்குது பாருங்கள் அந்த ஹீட்டுக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஆயில் என்ன கலர் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஒரு துளி கூட மாறாமல் நம்மளுக்கு அந்த தேங்கெண்ணெய் அந்த மஸ்டர்ட் ஆயிலெலாம் சேர்த்துன அந்த ஃபீலே இருக்காது. சுத்தமாக நம்மளுக்கு அந்த செம்மையாக ஆயில் ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா வந்து ஆற விடணும். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா ஆயில் ஊறிக்கும். அதே மாதிரி நம்ம போட்ட பொருளெல்லாம் இங்கே பாருங்கள் சிகப்பு கலரில் நல்லா அதோடய எசன்ஸ் எல்லாமே இறங்கிருச்சு. சரிங்களா? நல்லா பொரிஞ்சிருச்சு எண்ணெயில். இப்போது இதில் வந்து இப்போ ஒரு முக்கியமான ஒரு பொருளை நம்ம சேர்த்த போகிறோம்.
ஆயில் வந்து இந்த மாதிரி நம்ம கீழே இறக்கி வச்சதுக்கப்புறம் இது வந்து நாட்டு மருந்து கடையில் நீங்கள் வாங்கணும். இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வேம்பாலம் பட்டை அப்படின்ட்டு நம்ம நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இதுவும் வெட்டி வேர் மட்டும்தான் நீங்கள் கடையில் வாங்க வேண்டிய ஒரு பொருள். இது ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கினாவே ரொம்ப அதிகமாக கிடைக்கும் நம்மளுக்கு. இது 100% வெள்ளை முடியை டோட்டலாக உங்களுக்கு வந்து வரவே வராது. அதே மாதிரி முடியும் நல்லா சூப்பராக அரிப்பு, அலர்ஜி எந்த ஒரு பிரச்சனையும் வந்து உங்களுக்கு கொடுக்காது. இதை வந்து நம்ம இதில் போட்டது ஆயிலோட கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக மாறும். ஆனால் இது இறக்கிட்டு தான் நீங்கள் சேர்க்கணும், சரிங்களா? அது இந்த வெட்டிவேர் வெந்தயத்தோடு இது நீங்கள் சேர்க்குறப்ப இங்கே பாருங்கள் அப்படியே பொரியுதா. இது ஒரு 1/2 மணி நேரம் வந்து நீங்கள் சுத்தமாக ஆற விட்டணும். அப்போ தான் இந்த வேம்பாலம் பட்டையில் இருக்கிற அதோட பெனிஃபிட்டும் இந்த எண்ணெயில் வந்து நல்லா இறங்கும். இப்போ போட்டு 1 நிமிஷம் கூட இல்லைங்க பாருங்கள், 2 செகண்ட் கூட இல்லை, கலர் மாறிடுச்சு பார்த்தீங்களா? இதுதான் ஒரிஜினல் வேம்பாலம் பட்டை. கண்டிப்பாக நாட்டு மருந்து கடையில் இருக்கும், வாங்கிக்கோங்க. இப்போ லைட்டாக சூடாக இருக்கையிலே நம்ம போட்டுட்டோம். இது ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஆற விட்டு நல்லா வந்து ஆறுனதுக்கப்புறம் இந்த ஆயிலை நம்ம வடிகட்டணும், சரிங்களா? அது வரைக்கும் இதை அப்படியே நம்ம விட்டுறலாம். எல்லா பொருளோடு சேர்ந்து இந்த வேம்பாலம் பட்டையும் உள்ளே இருக்கட்டும். பாருங்கள் ரத்த கலரில் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து இயற்கையாக நீங்கள் ரெடி பண்ணி தலையில் அப்ளை பண்ணுறப்ப அரிப்பு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. வெள்ளை முடிக்கு வாய்ப்பே இருக்காது. சிம்பிளான ஒரு முறை, ஆனால் நல்ல ஒரு எஃபெக்டான ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும். இப்போ ஆற விட்டுறலாங்க. ஒரு 10 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் இந்த எண்ணெயை வடிகட்டிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து ஆறிடுச்சு. கலர் வந்து பாருங்கள், நீங்கள் போட்டு ஒரு 10 நிமிஷம் தான் ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக கலர் ஆயிடுச்சு. இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் இப்போ நம்ம ஆயில் வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து நீங்கள் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக இப்படி ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் நீங்கள் வடிகட்டிக்கலாம், சரிங்களா? ஊற வச்சு நீங்கள் எடுக்கிறப்ப இன்னுமே ஆயில் நல்ல ஒரு திக்கான ஒரு கலரில் நல்லா சத்துக்களோடு கிடைக்கும். இப்போ நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. அவ்வளோதான். இந்த மாதிரி சுத்தமாக வடிச்சிட்டு இது வந்து தூர போட்டுருங்க, நம்மளுக்கு தேவையில்லை. ஆயிலோட கலர் பாருங்கள், நல்லா அந்த சிகப்பாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம அந்த கருஞ்சீரகத்தோட வெந்தயத்தோட வெட்டி வேரோட பலனில் நம்ம இந்த சேர்க்குறப்ப 10 நிமிஷத்துக்கே உங்களுக்கு வந்து இவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை வந்து நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு ஊற வச்சு காலையில் நீங்கள் வடிகட்டி வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், சரிங்களா? செம்மையாக ரிசல்ட்டும் கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, இங்கே பாருங்கள் அப்படியே ரத்த கலரில் இருக்கும். இதில் நீங்கள் மஸ்டர்ட் ஆயில் சேர்த்துருக்கீங்க, கருஞ்சீரகம் எதுவுமே தெரியாது. அந்தளவுக்கு ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் வச்சுட்டு தலையில் காலையில் நீங்கள் குளிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நல்லா வேர்க்காலில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தேய்ச்சி குளிச்சுட்டு வாங்க. வாரத்தில் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 நாள் மட்டும் இந்த ஆயிலை யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ரிசல்ட் இருக்கும். நீங்களே கமெண்ட்டும் பண்ணுவீங்க. இப்போ வாங்க தலைக்கு எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். ஆயில் தேய்க்கிறப்ப அதே மாதிரி தேய்ச்சிட்டு நல்லா வந்து ஒரு அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி இந்த மாதிரி வந்து கொஞ்சம் வேர்க்கடலை மசாஜ் கொடுத்துட்டு ஒரு கொண்டை வந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. டைம் இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு மசாஜ் கொடுத்து இந்த மாதிரி வந்து கொண்டை போட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சீக்காத்தூள் முடிஞ்ச அளவுக்கு கெமிக்கல் சேர்த்தாமல் சீக்காத்தூள் போட்டு வாஷ் பண்ணி பாருங்கள். முடி நல்லா நைஸாக ரொம்ப சில்கியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்கவே டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும். 1 வீக் மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள். அதில் நீங்களே வந்து புரிஞ்சுக்குவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 6 மாதம் வரைக்கும் ஆயிலை நல்லா ரெடி பண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ரெகுலராக ரெடி பண்ண முடியாது. அதனால் ஒரு 6 மாதத்துக்கு ஸ்டாக்கு உங்களுக்கு எவ்வளோ முடிக்கு தகுந்த மாதிரி ஆயில் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.